ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜென்குருவும் அவரோட ஸ்டூடெண்ட் 2 பேரும் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு தொழிலாளி, இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவர் வேகமாக குருவை வணக்கம் சொல்கிறார். குருட்ட வணக்கம் சொல்லிட்டு, குருவே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு. சொல்லுங்கள், என்ன வேணும், என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு துறவி. குரு கேட்குறாரு, இல்லை நீங்கள் செத்ததுக்கப்புறம் எங்கே போவீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த தொழிலாளி. உடனே குருக்கு சிரிப்பாயிடுச்சு. இப்போ நீ என்ன சொல்ல வர? நீங்கள் செத்ததுக்கப்புறம் நரகத்துக்கு போவீங்களா இல்லாட்டினா சொர்க்கத்துக்கு போவீங்களான்னு நீ கேட்குற, கரெக்டா அப்படின்னு கேட்டார். அது டைரெக்டாகவே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார். ஆமாம் குருவே, இதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு. ஒன்று நீ கவலைப்படாத, நான் செத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிறார். சொன்ன உடனே இந்த தொழிலாளிக்கும் ஷாக் ஆகிடுச்சு. கூட வந்தாரே வாக்கிங் வந்த ஸ்டூடெண்ட், அவரோட மாணவருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. 2 பேரும் முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே இந்த தொழிலாளி, சரிங்க குருவே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அந்த கூட வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே சந்தேகம், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாயந்தரம் போய் அவனோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறான். பார்த்துட்டு நடந்ததுன்னு சொல்கிறான். இது மாதிரி குரு நரகத்துக்கு தான் போவேன்னு சொன்னதுனால அவர் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கணும். ஏன்னா புண்ணியம் பண்ணவங்க, நல்லது செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, தப்பு பண்ணவங்கள நரகத்துக்கு தான் போவாங்க. அப்போ குரு சொன்னதுனால குரு நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டார். அப்பன்னா குரு பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவனுக்கு ரொம்ப புலம்புறான். உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், கரெக்டு, நல்லது செய்கிறவங்க புண்ணியம் பண்ணுறவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, தப்பு பண்ணுறவங்க தான் நரகத்துக்கு போவாங்க. ஆனால் நம்ம குருவுமே நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். என்ன நீ குழப்புற? நீ தானே சொல்கிற, இப்போ அவரை எதுக்கு நரகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் உனக்கு புரியலையா? அதாவது சொர்க்கத்தில் இருக்கவங்க ஆல்ரெடி எல்லோருமே ரொம்ப குட்டாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. இவருக்கு அங்கே போய் வேலை கிடையாது. இவர் நரகத்துக்கு போனால் தான் அங்கே இருக்கவங்கள நல்வழிப்படுத்தி திருத்தி அவங்க சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அதனால தான் குரு நரகத்துக்கு போகிறேன்னு சொன்னார். இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். அடடா, ஆமாம், நான் ரொம்ப அவரை தப்பாக நினச்சிட்டேனே. அச்சச்சோ, நான் குருவை இவ்வளோ தான் நினச்சிட்டேன். நீ சொன்னது கரெக்டு. நரகத்தில் தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கள சரி பண்ணி அவர் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது கரெக்டாக நீ சொன்ன. நான் குருவை தப்பாக நினச்சிட்டேன், ஐயோ குருகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரியா? அதுதான் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணால் நேராக சொர்க்கத்துக்கு போகிறது, கெட்ட விஷயம்லாம் போனால் நரகத்துக்கு போயிடுவாங்க. நல்ல விஷயம் பண்ணால் இப்போ இருக்கும்போதே சொர்க்கத்திலே இருக்கலாம். நம்ம நல்லது செய்யணும், நல்லது எண்ணணும், அப்படி இருந்தாலே நம்ம இருக்கிற இடமே சொர்க்கம்தான். சரியா? அது செத்ததுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போன்ற அவசியம் இல்லை, நம்ம இங்கே இருக்கும்போதே சொர்க்கத்தில் இருக்கலாம். சரியா? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.